இந்த ஐயா ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா முழுகாம இருக்காங்க. அவ சொன்னது உண்மையா? கேட்கிறேன் சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே. உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு. அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன். சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே, அந்த சத்தியம் எல்லாம் எங்க போச்சு? உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் வெங்கட்டேன்னு மூடி மறைச்சிருப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுதான் தாலி கட்டிட்டியே, இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டல? உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில் நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையாக்கல நினைச்சா? முதல்ல என்ன சொல்லலாம்? எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட அனுபவம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீல் பிச்சைக்காரன் நாய் நீ உனக்கு இப்படி தராது இருந்தே. நிறுத்துங்க. பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. பொதுவான சத்தியங்கிறது வேற, அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது காப்பாத்திடலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேரும். அது காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். நீங்க அதை காப்பாத்துனீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க புள்ளைய நடுத்தருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேன்னா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, அது மீறினது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வயிற்றுல வளர்ந்த கருவை கூட அழிச்சு, யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை எடுத்துட்டான். எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவையும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன். நான் நினைச்சது 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. இனி அவனை விட மாட்டேன். அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அண்ணாமலை, இந்த வயசுலயும் உன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா. அங்க செத்தாலும் உனக்கு சென்டிமெண்ட் போகாத. இருபத்தி வருஷம் என் புருஷனை கொன்ன உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன். பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்ததுதானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டே அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய், கீழே போடு. எது? சட்டையத்தா.
ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ. வாங்க 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 வாங்க. என்ன உங்க வீட்ல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா? ஐ ஆம் விச்சு, சன் ஆஃப் சாம்பு ஐயர். ஓ தங்கச்சி, பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் மூலியமா அது ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு. வாங்க. உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு. நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி. உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு போலாம் தங்கச்சி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஃபீலிங் இல்லாம போறாங்க. வர வர குருவிங்க தொல்லை தாங்க முடியல. செல்லதுரை, அம்மா. பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைங்க. சரிங்கம்மா. புது இடம் பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்கம்மா. வாமா. சார் சார், கோர்ட் கேஸ் என்ன சார் ஆச்சு? இப்பதான் மோத விட்டுருக்கேன். மோத விட்டுருக்கீங்களா? ஆமா, புலியும் ஆடும் போதுனா ஆட்டுக்கு நட்டம், புலியும் காண்டாமிருகம் போதுனா புலிக்கு நட்டம், புலியும் போதுனா நிறைய டிஸ்கவரி சேனல் பாப்பீங்க போல இருக்கே. அது இல்லப்பா, புலியும் போதுனா ரெண்டுத்துக்கு தான் நஷ்டம். கரெக்ட். கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன். புலிய விடுங்க சார். கூட ஒரு துண்டு பிட்டு எலி இருக்கே, அது என்ன பண்ண போறீங்க? எலியா? ஆமா சார், இந்த ஆவோட எப்ப ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சார் இந்த ஆவிட்ல பேசுவானே. அவன் தான் சார் பசுபதிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். பசுபதிக்கு எல்லாமே அவன் தான் சார். ஆவடையப்பா? அவன் எங்க இருக்கான்? அட்ரஸ் நான் கொடுக்குறேன், ஆக வேண்டிய நீங்க பாத்துங்க சார். இன்னைக்கு அவனை பார்த்துட்டேங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 22 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. உங்களை நெருப்புல தள்ளிட்டேன். ஊரை விட்டு ஓடி போனானே பசுபதி, அவனை நீங்க மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்கல. இல்ல இல்ல அழகே, என் மகன் என்ன நெருப்புல தள்ளி விடல. இல்ல, ஊரே ஒண்ணு சேர்ந்து கொலகாரன் அவனை விரட்டின சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவனை விட மாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும். அனுபவிக்க வைக்கிறேன். யார் மாதிரி சிரிக்கிறது? ஐயோ ஆண்டவா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடிய பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதாப்பா அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏன்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை? ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, உதவாக்கற அந்த காட்டா அவன்தான் ஆவியா வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலத்துல அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னையாடா சென்ட் ஆஃப் பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா? அப்பா, வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா. ஒரு தவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளும் தண்ணி இறைச்சா கருமம் ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்துட்டு போயிடுச்சுனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிடும். எள்ளு வேற கம்மியா. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன்.
புல்ல கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். ஏய், உன் காலு கடியிலடா. ஓ எனக்கு கீழையா? இந்த எள்ளு தண்ணி ஏற. அப்பா இது கடல் தண்ணிப்பா. தாய பழிச்சாலும் தண்ணிய படிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிங்களா, நான் செத்து என்ன சித்திரவதை பண்றேன்டா. ஆச்சமனம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா என்னடா? ஏய் இதெல்லாம் துப்ப கூடாது, பாவம் முழுங்கிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. மியாமி. ரொம்ப சுருக்கிட்டேன். நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி, மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நாள் அடிச்சுடாதீங்கடா. வேணாம்டா. சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் கொட்டிடும். அதான் இருக்கு. அவ்வளவுதான். போலாமா? அப்பா அத்தை அங்கே இருக்கனியா? வா 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 வா. வானதி, நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே. பாத்துடா. இல்ல. என்ன ஏன்டா பாக்குற? ஆரம்பி. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர். ஏய் என்னப்பா? தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிடுதாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா. இந்த மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண் கலக்கிட்டா பாரு. அத்தை உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படியே அமிச்சிட்டாங்க. அதனால தான் ஆவி ஆளுகிறேன். நீயாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்கு. இப்பவாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிடுத்துடா. அங்கே இருக்க நீ. இப்பவாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட. நான் உனக்கு தாயாயிட்டேன். அண்ணா, அண்ணனா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? என்னது என்னது? இவ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரைச்சா மாட்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதுரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டுன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வேலு, நீங்க உள்ள போலாம். உட்காருங்க. ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபாய் தெரியுமில்ல? வாங்கிட்டாங்க. லைட் எரியாது. சுவிட்ச் போடுறவன் வரல. உதேதி கையை வச்சு ரியாக்ஷன் கூட சுவிட்சை நானே போடுறேன். உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? யாரு கூட பேசணும்? யாரு கூட? அண்ணாமலை கூட தானே பேசணும். கேளு. அண்ணாமலை கூட தானே பேசணும். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீதானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு. ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த, காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையன் தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீதானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்னது நீதானே? இல்ல இல்ல நீதான். இல்ல. பகடக்காயா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீதானே? ஐயோ இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீதான் கொலை பண்ணிருக்க. இல்ல. நல்லா கேளுப்பா. கேட்டுக்கிட்டு சும்மா இரு. நீ தப்பவே முடியாது. உன் விஷயம் பூரா வெளியே அம்பலமாயி போச்சு. உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன என்கிட்டே போய் சொல்றியாடா? என்னையே பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. ஆத்தி. யோ அண்ணாமலை,
என்னையா பொய் சொல்றீங்களா? விட மாட்டேங்கிறா, பயமா இருக்கா? ஏய், பயப்படாத. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தப்பு பண்ணாதவன் எதுக்கு தடுமாறணும்? நான் ஒண்ணு பண்றேன், நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீ பசுபதியை பாத்துக்க.